எவ்ரிவன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம கிட் ரெப்போசிட்டரி எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த வீடியோல ரீட்மி ஃபைல்னா என்ன, அது எப்படி எடிட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ரீட்மி ஃபைல் அப்படின்றது வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் மாதிரி. அது வந்து அந்த ரீட்மி ஃபைல்குள்ள நம்ம நார்மலா நம்ம ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணியிருக்கோம், இல்லைன்னா என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஃபைல் பேர் தான் ரீட்மி ஃபைல். அதை எடிட் பண்றது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெப்போசிட்டரி ஓபன் பண்ணிட்டு readme.md டிஃபால்ட்டாவே ஒரு ரீட்மி ஃபைல் வந்து இப்படிதான் எக்ஸ்டென்ஷன் வந்து எம்டின்னு இருக்கும். readme.md அங்க அதுக்குள்ள போயிட்டு மேல அப்பர் ரைட் கார்னர்ல ஒரு பென்சில் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி அதுக்குள்ள போய் நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் அதை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். அதை வந்து என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். ப்ரிவ்யூ அப்படின்னா இது வந்து சேவ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரிவ்யூ வரும். அந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஷோ டிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷோ டிஃபரன்ஸ்னா முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ். ஸோ இந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கமிட் சேஞ்சஸ் கிளிக் பண்ணி நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஓவர் வியூ. இதை வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம GitHub அக்கௌண்ட் போயிட்டு ஸோ இங்க வந்து பிரைவேட் பப்ளிக் ரெண்டு ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணோம். பிரைவேட்டா இருந்தாலும் பப்ளிக்கா இருந்தாலும் ரீட்மி ஃபைலோட கான்செப்ட் ஒன்று தான். ஸோ நான் வந்து ஒரு என்ன ரெப்போசிட்டரி வேணா நீங்க எடுத்துக்கலாம். நான் பப்ளிக் ரெப்போசிட்டரி ஓபன் பண்றேன். ஸோ நம்ம ஆல்ரெடி ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணும் போதே ரீட்மி வந்து ஆட் பண்ணும். ஸோ அதனால இங்க வந்து readme.md ஃபைல் இருக்கு. நீங்க ஆட் பண்ணல அப்படின்னா ரீட்மி இருக்காது. ஸோ நான் இந்த readme.md கிளிக் பண்றேன். டிஃபால்ட்டா வந்து எல்லா ரீட்மி ஃபைல்ஸ்லயுமே அந்த ரெப்போசிட்டரியோட பேரு தான் டெக்ஸ்டா இருக்கும் உள்ள. ஸோ இதை நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்க போய் இந்த ரைட் கார்னர்ல எடிட் திஸ் ஃபைல்னு ஒரு பென்சில் ஐக்கன் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதை எடிட் பண்றதுக்கு இந்த ஃபைல் ஓபன் ஆகும். இங்க போயிட்டு நான் வந்து திஸ் இஸ் அ சாம்பிள் ரீட்மி ஃபைல் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ இதை ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். பக்கத்துலயே வந்து ப்ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணோம்னா இது சேவ் ஆனதுக்கு அப்புறம் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு காட்டும். ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஷோ டிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்க ரைட் மோஸ்ட் கார்னர்ல. ஷோ டிஃபரன்ஸோட செக் பாக்ஸை கிளிக் பண்ணும்போது முன்னாடி இந்த டெக்ஸ்ட் இருந்துச்சு, இப்போ நான் எடிட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னு இந்த டிஃபரன்ஸை காட்டும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். GitHubல கமிட் சேஞ்சஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாத்தையும் அப்பப்ப சேவ் பண்றதுக்கு. ஸோ கமிட் சேஞ்சஸ் கிளிக் பண்ணும்போது கமிட் மெசேஜ் எப்பயுமே இருக்கும். கமிட் மெசேஜ்னா நீங்க என்ன சேஞ்ச் பண்ணிருக்கீங்களோ அது ஒரு மெசேஜா வந்து அப்டேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரீட்மி ஃபைல அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்டேட் readme.md அப்படின்றது டிஃபால்ட் கமிட் மெசேஜ். இதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் மற்ற எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு கிளிக் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரீட்மி ஃபைல் வந்து இப்போ அப்டேட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணலாம். நம்ம ரெப்போசிட்டரிக்குள்ள போயிட்டு இங்க readme.md கிளிக் பண்ணோம்னா திஸ் இஸ் அ சாம்பிள் ரீட்மி ஃபைல் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இதை நீங்க வெளியில நீங்க அப்படியே கூட இங்க கீழே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இது அப்டேட் ஆனது தெரியும். ஸோ எஸ், இவ்வளோதான் வந்து ரீட்மி ஃபைல் அண்ட் அதை எடிட் பண்றதுக்கான மெக்கானிசம். இதுல வந்து நான் இங்க ஒரு சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் readme.md ஃபைல் அதுக்குள்ள போய் நீங்க எடிட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு ப்ரிவ்யூ பண்ண முடியும். அண்ட் அதை வந்து ப்ரிவ்யூ பண்றதுக்கு இந்த பென்சில் ஐக்கான் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதான் வந்து ரீட்மி ஃபைல் பத்தின கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல ரெப்போசிட்டரி அப்லோட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.